friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஆனர்ஸ்க்கான அலாட்மெண்ட் ஆனது ஒரு சில பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ட்ரெஸ் கோடு, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னைக்கு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ண போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் எல்லாமே வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அகாடமிக் இயர் வந்து 2024-25 BA LLB ஆனர்ஸ் டிகிரிக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா பெருங்குடியில் இருக்குது, சென்னையில். இதற்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 87,635 ருபீஸ் 1 இயருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆன்லைன் பேமெண்ட் மோடு தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ நம்ம பார்த்தாச்சு, ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா SC ST SC கிறிஸ்டியன் மற்றும் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வேவர் பண்ணி ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வேவர் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கீங்க, இல்லை SC ST கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்து தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் பேமெண்ட் மஸ்ட் பி சப்மிட்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா டியூரிங் த அட்மிஷன். அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பேமெண்ட் பண்ணதை டவுன்லோட் பண்ணிங்க, ப்ளஸ் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் சிஸ்டம்லேயோ வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எப்போ வந்து காலேஜுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத காலேஜுக்கு அட்மிஷனுக்கு போகிறீங்களோ அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜ் வந்து என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 18/6/2024 இருந்து 20/6/2024 உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டைரெக்டாக காலேஜில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் SSLC, அதாவது 10th 12th டிப்ளமோ அது பாலிடெக்னிக் கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒரிஜினல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய TC கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்க, இது எல்லாமே ஒரிஜினலில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன் ஸ்பெஷல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது இருக்கீங்கன்னா அதில் வந்து அதற்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் வச்சு அந்த கேட்டகரியில் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து கொடுத்துருவாங்க திருப்பியும். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் பேங்க் பாஸ்புக், உங்களுடைய நேமில் பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 10th என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபிடாவிட் சப்மிட் பண்ணோம். இந்த அஃபிடாவிட் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது அஃபிடாவிட்டை வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் தியர் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த அஃபிடாவிட்டா, அப்புறம் நீங்கள் ஒரு நோட்ரி பப்ளிக்கில் ஒரு சைன் வாங்கி எடுத்துகிட்டு போனால் அதுதான் அஃபிடாவிட்டா. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து 3 ஃபோட்டோக்கு எடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக எடுத்துகிட்டு போங்க. இன்னும் நல்லது என்னென்னா நீங்கள் ட்ரெஸ் கோடில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த ட்ரெஸ் கோட்லேயே இருக்கும், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கிளாத் லைன்டு என்வலப் கவர் A4 சைஸு
எடுத்துகிட்டு போகணும். அதாவது A4 ஷீட் சைஸில் இருக்கிற ஒரு என்வலப் கவர் வந்து நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி ஆல் த சர்டிஃபிகேட்ஸ். அதாவது இது இப்போ எல்லாமே பார்த்தோம்ல, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அந்த ஜெராக்ஸும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. த யூனிவர்சிட்டி ஹேஸ் ப்ரிஸ்கிரைப்டு த ஃபாலோயிங் ஆஸ் த ட்ரெஸ் கோட் அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு. நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் கோடில் தான் நீங்கள் போகணும். அதாவது பாய்ஸ்க்கு வந்து பிளாக் பேண்ட்டு, டக்கின் ஒயிட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடணும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் டை அண்ட் பிளாக் ஷூஸ் வந்து போட வேண்டியது, வியர் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒயிட் சல்வாரு அண்ட் ஒயிட் குர்த்தா அண்ட் பிளாக் காலர்டு ஒயிட் கோட்டு வைஸ் கோட் வந்து போட வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் வந்து லேடிஸ் வந்து கீழே வந்து லெகின்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கீழே வந்து ஃபேண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய சல்வாரோ அல்லது குர்த்தாவோ வந்து மேலே வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைஸ் கோட்டானது நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ட்ரெஸ் கோடு. அதுக்கப்புறம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், வியரிங் ஆஃப் லெகின்ஸ், ஷார்ட் டாப்ஸ், ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். இது எதுவுமே வந்து அலோடு இல்லை, இது எல்லாமே ப்ராஹிபிட்டட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பனிங் டே வந்து 19/6/2024 அன்று சொல்லியிருக்காங்க. இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லா காலேஜ் அட்மிஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுடைய ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அது எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுபோல் நீங்கள் வந்து பேசிக் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த சேனல் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். Hi friends, welcome to GD Law.